ஆஹா, எப்படி இருக்கு பாருங்க. இந்த அளவுக்கு இது கழுவி எடுத்து இந்த மரமெல்லாம் வெட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இது வெட்டி எடுக்கணும். பார்த்தீங்களா? இப்படி இந்த மாதிரி வெட்டி பீஸ் பீஸ் ஆக்கணும். ஒரு சின்ன குக்கரில் மங்களகரமாக தாராளமாக அந்த மஞ்சத்தூளை தூவி கடலுப்பு எடுத்து பொடிச்ச கடலுப்பை அப்படியே அதுக்குள்ளே உதறி தள்ளி கொஞ்சம் தேங்காய், கார்லிக், சின்ன வெங்காயம், கொஞ்சம் ஜீரகம் இதெல்லாம் போட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு அடி. அதுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் வரமிளகும் போட்டு தண்ணி போடாமல் இந்த மாதிரி அடித்து வைக்கணும். இடித்து வைக்க முடிஞ்சால் இடித்து வைக்கலாம். இதெல்லாம் எதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம்? இந்தியன் ஃபூஃபூ. அப்புறம் கோகனட் ஆயிலில் கடுகு கருவேப்பிலையில் தாளித்து நாம் பண்ண இந்தியன் ஃபூஃபூ இருக்கு இல்லையா, அது அந்த மசாலாலாம் நம்ம பார்த்தோம்ல, அதெல்லாம் ஒட்டுக்கா போட்டு எவ்வளோ தண்ணி ஊற்றி எவ்வளோ மேஷ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு அது பேஸ்ட் மாதிரி ஆகும். நீங்கள் இந்த கிழங்கு வந்து டோட்டலாக ஸ்மாஷ் பண்ணி போட்டிங்கன்னா பக்கா ஃபூஃபூ ஆகிடும். எனக்கு அது பிடிக்காது. எனக்கு கேரளா ஸ்டைல் இந்தியன் ஃபூஃபூ தான் பிடிக்கும். ஓகே.